ஹாய், பார்க்கின்சன்ஸ் இருக்கிறவங்க என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்ன மாதிரி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி சேரில் உட்கார சொல்லிவிட்டு நல்லா பக்கத்தில் கை பிடிச்சிட்டு எழுந்து நிற்க சொல்லுங்கள். இந்த மாதிரி எழுந்துட்டு நின்று பேலன்ஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். இந்த மாதிரி உட்கார சொல்லுங்கள். திரும்ப கொஞ்சம் கேப் கொடுத்து திரும்ப எழுந்திருக்க சொல்லுங்கள். சப்போர்ட் இல்லாமல் எழுந்திருக்கிறது பெட்டர். எழுந்து நின்னதுக்கப்புறமா அந்த அவங்க பேலன்ஸ் பொசிஷன் போகாமல் பக்கத்தில் இருந்து பார்த்துக்குங்க. இது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். செகண்ட் எக்ஸசைஸ், இப்படி உட்கார்ந்த மாதிரியே இந்த காலை மார்ச் பண்ணுறது. மேலே இது மேலே, ரெண்டு காலுக்கும் ப்ராப்பராக பேலன்ஸ் வர மாதிரி ஒரே ஹைட்டு. இந்த ஹைட் வந்தால் இந்த ஹைட்டு, அது மாதிரி இது செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணுங்க. தேர்ட் எக்ஸசைஸ், பூரா கால் வரா மாதிரி ஹீல் டு டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பூரா அப்படி நடக்க வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த காலை தூக்கி அப்புறம் இதை தூக்கட்டும். இந்த மாதிரி நட. அதே மாதிரி பேக்கில் பூரா மேலே வந்துட்டு இப்படி இந்த ஹீல் டு டோன்னு சொல்லுவாங்க. இது தேர்ட். நாலாவது, உட்கார சொல்லிட்டு இந்த ஷோல்டர் கை இப்படி வச்சுக்க சொல்லுங்கள். இந்த பக்கம் திரும்ப சொல்லுங்கள், திரும்ப சென்டர். பின்னாடி திரும்பி பார்க்க சொல்லுங்கள், சென்டர். அங்கே பின்னாடி ஏதாவது ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்படி திரும்ப சொல்லுங்கள். இது நாலாவது எக்ஸசைஸ். அஞ்சாவது எக்ஸசைஸ், லாங் ஸ்ட்ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காலை கொஞ்சம் நீட்டி வச்சுட்டு பேலன்ஸ் எடுத்துட்டு இதை திருப்ப வைக்க சொல்லுங்கள். அடுத்த காலை நீட்டி எடுத்துட்டு பேலன்ஸ் வச்சுட்டு இந்த காலை எடுக்க சொல்லுங்கள். இது அஞ்சாவது எக்ஸசைஸ். ஆறாவது எக்ஸசைஸ், சிங்கிள் லெக் பேலன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது இப்படி தூக்கி அவங்களால நிற்க முடியுமான்னு பார்த்து சொல்லுங்கள். கையை வச்சுட்டு ஒரு காலை இப்படி வச்சுட்டு அப்புறமா 10 செகண்ட், அப்புறம் இந்த காலை தூக்கி 10 செகண்ட் எடுத்து சொல்லுங்கள். இது 7 வந்து காலை ரெண்டையும் ஷோல்டர் லெவலில் வச்சுட்டு கை இப்படி சைடில் கொடுத்துட சொல்லுங்கள். ரிலாக்ஸ்டாக ஸ்வேயிங்னு சொல்லுவாங்க. இப்படி ரெண்டு சைடும் ஈக்குவலாக இந்த கால் போகிறப்ப லேசாக இதை தூக்கட்டும், இந்த கால் இந்த சைடு போகிறப்ப இந்த கால் லேசாக தூக்க சொல்லுங்கள். இந்த எக்ஸசைஸ் பண்ணுங்கள். 7th எக்ஸசைஸ், காலை ஃப்ரண்ட்டில் காலை பேக்கில் இந்த மாதிரி ஒரே சைடில். இது வந்து 8வது எக்ஸசைஸை பண்ண சொல்லுங்கள். இது ஃப்ரண்ட்டில், இது பேக்கில். இப்போ 8 எக்ஸசைஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து எவ்வளோ கவுண்ட் அவங்களால முடியுதோ அதை பண்ண சொல்லுங்கள். கம்ஃபர்டபுள் பொசிஷனில் பண்ணட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்படி பண்ணுறதுனால ப்ராப்பராக பேலன்சிங் கிடைக்கும். பார்க்கின்சன்ஸுக்கு இந்த எக்ஸசைஸ்லாம் ரொம்ப நல்லது. பண்ணி பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பை.